ஊற வைத்த வெந்தயம் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தண்ணீர் குடிப்பாங்க. அது வெறும் கூலண்ட்காக மட்டும் தான். அது வந்து நமக்கு ஆ இந்த ஃபைபர் கன்டென்ட்லாம் அதுல வந்து வராது. அடுத்து முளைக்கட்டிய வெந்தயம் யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, குறிப்பாக இந்த வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தோட அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணும். உடல் பருமனுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கிறதும் ஒரு காரணம் தான். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஊற வச்சு மொள கட்டிட்டு, அதோட சாலட் மாரி சாப்பிடணும். ஸோ அதோட கொஞ்சம் வெள்ளரி, கேரட், தக்காளி, கொஞ்சம் லெமன், உப்பு போட்டு அந்த மாரி சாலட்டா சாப்பிடுறப்ப, நமக்கு எப்படின்னா ஒரு ஸ்டஃப்டா நெறஞ்ச மாதிரியும் இருக்கும். அடுத்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம், இன்னொரு இது ஸ்ப்ரவுட் அப்படி வரும்பொழுது, அது கொஞ்சம் புரோட்டீனையும் நமக்கு வந்து குடுக்கும். ஸோ நல்ல ஒரு எப்பயுமே ஒரு இது முளைக்கட்டி வர்றப்ப மத்ததுக்கும் ஏன்னா நம்ம நெறைய கடைகள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சத்து மாவு அரைச்சிருந்தாங்க அப்படின்னா, இது முளைக்கட்டிய சத்து மாவு அப்படின்னு. என்ன காரணம்னா, ஊற வச்சு மொள கட்டுறப்ப, அதுல இன்னும் கொஞ்சம் ஈஸியா டைஜஷன்க்கு ஈஸியா இருக்கும். அந்த அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கோ, அந்த சத்துக்கள் வந்து நமக்கு முழுவதுமா கிடைக்கும்.